வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அந்த இறைவன் அருள் உங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கும்னு நம்புகிறேன். புதுசாக இந்த பொண்ணு என்ன இதை பற்றிலாம் சொல்லுதுன்னா, இத்தனை நாள் இந்த விஷயத்தினால நான் பட்ட பலனை எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் உங்ககிட்ட நான் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கி ஆடி செவ்வாய்க்கிழமையில் என்னென்ன பரிகாரம் செய்யணும், அது எதுக்கு செய்யணும், ஏன் ஒரு செவ்வாயில் தான் செய்யணுமா, இல்லை எல்லா நாள்லையும் நம்ம செய்யலாமா அப்படின்ற விஷயத்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை செஞ்சால் தான் பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது விஷயம் கிடையாது. இந்த பரிகாரத்தை நாம் ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோன்றதையும் தாண்டி நம்ம மனசார நம்ம நம்பி ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கினோம்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு பலன் கிடைக்கும். நம்ம மனசில் தோன்ற விஷயத்தை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்ம அடைய முடியும். அதனால் மறக்காம இந்த சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்தடையும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் ஆடி செவ்வாய்க்கிழமையில் நம்ம என்னென்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு. அந்த பரிகாரத்தையும் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தையும் எதை நான் செய்கிறது, அதில் ஒரு மாதிரி சொன்னீங்க, இதில் ஒரு மாதிரி சொல்கிறீங்கன்னு கேட்குறவங்களுக்கு ஒரு விஷயம். அந்த பரிகாரத்தை நம்ம ரெகுலராகவே செய்யலாம். பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் எப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில் நம்ம முருகனுக்கு சத்தியமாக சொல்கிறேன், கடன் தீரணும் அப்படின்னு மனசார நினைக்கிறீங்க, எல்லாருமே நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடன் இல்லாத ஒரு நாளாவது நிம்மதியாக தூங்கிட மாட்டோமா நிறைய பேர் இருக்காங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். என்னுடைய கடன் அடைஞ்சதுக்கான ஒரு விஷயத்தை தான் நான் அதில் பகிர்ந்துருக்கிறேன். மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். கடன் அடையணும்னு நம்புகிறவங்க அந்த வீடியோவை போய் பார்த்து பண்ணுங்கள். இந்த பரிகாரங்கள் இந்த வீடியோ அப்புறம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் தடைப்படுறது, வயசு வந்துருச்சு, 30 வயசு ஆயிடுச்சு, 29 வயசு ஆயிடுச்சு, 35 ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னும் எங்களுக்கு கல்யாணம் ஆகலை, ஜாதகத்தில் ஏதேதோ குறை சொல்கிறாங்க அப்படின்றவங்க இந்த பரிகாரத்தை இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் பலன் கிடைக்கும். அதனால இந்த ஆடியை தவற விடாதுங்க. ஆடி பெரிய மாற்றத்திற்கான மாதமாக அமைந்திருக்குது. அதனால் இந்த ஆடியை தவற விடாமல் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள். யார் யார் பண்ணணும், பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன, கல்யாணம் ஆகலை, இன்னும் தள்ளி தள்ளி போகுது, அதுதானே. அப்போ அந்த பரிகாரத்தை 2 பேருமே செய்யலாம். வீட்டில் உள்ள பெரியவங்க தான் சொல்லணும், சொல்லி அவங்கள செய்ய வைக்கணும். அவங்க எதுக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்கு கல்யாணம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவு பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் ஒரு துணைன்றது வேணும். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த லெவல் போகும்போது நம்ம தப்பான வழியில் போனாலும் கரெக்டான வழியில் போனாலும் நம்மளை சொல்லி கரெக்டான வழியில் அவங்களால தான் கொண்டுட்டு போக முடியும். பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி. அதனால் இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு பண்ண வைங்க. அது மாதிரி குழந்தை இல்லாதவங்க இல்லைங்க குழந்தை தங்குது, ஆனால் அடிக்கடி அபார்ஷன் ஆயிடுது, ஒரு 60 நாள் 30 நாள் நிற்கிது, 30 நாள் முடிஞ்சு ஒரு 5 days போட்டு நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம், அப்போ கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் போய் டெஸ்ட் பண்ணும்போது ஹார்ட் பீட் இல்லைன்னு அப்புறம் இது பண்ண சொல்லிடுறாங்க. எனக்கு அப்படி தான் சொன்னாங்க. என்னோடய பொண்ணுக்கு ஹார்ட் பீட் இல்லை, நீங்கள் இது பண்ணிடுங்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணதுனால வெறும் 10 daysலாம் அதுக்கப்புறம் நான் போனப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா இருக்காங்கன்னு சொல்லி இப்போ அழகாக அவங்களுக்கு 2 வயசு ஆகுது. அதனால தான் நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் இதை பண்ணுங்கள். இந்த 2 பலன் மட்டும் கிடையாதுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதி வேணும். எல்லார் வீட்லையுமே எப்போ பாரு சண்டை எதனால் வரும், சின்ன விஷயத்தை கொண்டு சண்டை வரும். அப்படி சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. வீட்டில் காசு வருதுங்க, ஆனால் வராது போகிறது எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்காண்டியும் இந்த இதை செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக கை மேலே பலன். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், எதை பண்ணாலும் மனசு நிறைவாக முழுசாக நம்பணும். எல்லாரும் சொல்லுவாங்க, முருகன் கிட்ட ஒரு விஷயத்த ஒப்படைச்சிட்டா நம்ம சந்தேகமே படக்கூடாது. எங்கள் அப்பா பண்ணிடுவார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருந்துடணும். கண்டிப்பாக அவர் பண்ணி கொடுப்பாரு. இப்போ வாங்க அது என்ன பரிகாரம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தட்டு, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி புது தட்டு யூஸ் பண்ணாத சாமிக்குன்னு ஒதுக்கி வச்சுருப்பீங்களே அந்த மாதிரி தட்டு, இந்த தட்டாக இருந்தாலும் சரி, சிம்பிளை வச்சுருப்பாங்க தெரியுமா தட்டு, அந்த தட்டுலையும் நீங்கள் வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் இப்போதைக்கு இந்த தட்டு தான் என்கிட்ட இருக்குது. அதனால் இப்போ நான் இந்த தட்டை எடுத்திருக்கேன். இந்த இதில் என்ன பண்ணணும்னா, பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா, பச்சரிசி இந்த தட்டில் நீங்கள் நிரப்பி வச்சிடணும்.
இன்னைக்கு வந்து ஆடி முதல் செவ்வாய்க்கிழமையில நான் பண்ணுறது. இந்த பரிகாரத்தை ஆடி முதல் செவ்வாய் தான் பண்ணணுமானா இல்லை, உங்களுக்கு இந்த ஆடி செவ்வாய் வந்து 4 செவ்வாய் வருது. இந்த செவ்வாயில் எந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து டைம் இருக்கோ அதில் ஒதுக்கி இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. உங்களால் முடிகிற டயத்தப்போ நீங்கள் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து பச்சரிசியை வந்து நிரப்பிக்கோங்க. 2 கையினால் நிரப்பணும். நான் வீடியோ நானாக தான் எடுத்துகிட்ருக்கேன், அதனால தான் இது நானே இது பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அதனால் ஃபுல்லாக பரப்பி வச்சுக்கோங்க. சரிங்களா? பரப்பி வச்சுட்டு இதுக்கு மேலே நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வீடியோ இது பண்ணிட்டு எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். பச்சரிசியை வந்து இந்த தட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து பரப்பி வச்சுக்கணும். மஞ்சள் தடவணுமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எதுவுமே தடவாங்க, வெறும் பச்சரிசியை வந்து தடவிக்கலாம். ஒரு சில பேர் வீட்டில் இருக்க பச்சரிசியை பயன்படுத்தலாமான்னா நீங்கள் சாமிக்கே வாங்கி வச்சுருக்கீங்களா அந்த பச்சரிசி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இல்லை ரேஷன் கடையில் கொடுத்தாங்க, ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அது நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா உங்கள் வீட்டோடு நீங்கள் வச்சு சாமி கும்பிட்றீங்க, வேறு யாருக்கும் நீங்கள் எதையும் பகிர்ந்துக்கலை, இதில் பிரசாதம் வச்சு நீங்கள் கொடுக்க போகிறது இல்லைன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதுவே கோவில் அந்த மாதிரி நீங்கள் போய் கொடுக்கும்போது நீங்கள் கடையில் வாங்கி அந்த அரிசியில் தான் நீங்கள் வச்சு கோவிலெலாம் போய் கொடுக்கணும். வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து செய்யக்கூடாது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இன்றைக்கி ஆடி முதல் செவ்வாய்னால நான் என்ன வச்சுருக்கேன்னா மருதாணி அரைச்சிருக்கேன். மருதாணி பிடிங்கிட்டு வந்து மருதாணி அரைச்சி வச்சுருக்கேன். ஏன் இந்த மருதாணி நான் அரைச்சி வச்சுருக்கேன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காண்டி. சுமங்கலின்ற வார்த்தையை கேட்கும்போதே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் புல் அரிக்கும். ஏன்னா சுமங்கலினா எப்பயுமே தலை நிறைய பூ வச்சு மங்களகரமாக நம்ம இருப்போம். பூவும் பொட்டும் நம்ம பிறக்கையிலேருந்து வந்தது. ஆனால் இடையில இப்போ கல்யாணம் ஆகிட்டா அவங்க வந்து ஹஸ்பண்ட் இல்லாதப்ப அந்த மாதிரி கொண்டுட்டு வராங்க, அதெல்லாம் நான் பேச விரும்பலை. சுமங்கலியாக இருக்கிறனும், நம்ம காலம் முழுக்க சுமங்கலியாக இருக்கணும் தான் நம்ம எல்லா பொண்ணுங்களும் நினைப்போம். அதனால அவங்க வந்து இன்றைக்கி இந்த மருதாணியை வந்து இந்த மாதிரி நல்லா நிறைய அரைச்சி, இன்னைக்கு கிடைக்கல, எனக்கு கொஞ்சம் தான் கிடச்சிச்சு, நான் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மருதாணியை எடுத்து அரைச்சி வச்சு பக்கத்தில் இருக்கவங்களுடைய அவங்க வீட்டு பக்கத்தில் இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து குட்டி குட்டி உருண்டையாக கொஞ்சம் அவங்க ஒரு கையில் வைக்கிற அளவு கொடுக்கலாம். ஏன் இதை கொடுக்கலான்னா நீங்கள் இதை கொடுக்கலாம், இதுக்கு பதிலாக ஒரு சில பேர் வந்து ரவிக்க துணி, அதுக்கப்புறம் வளையல் இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரியும் கொடுக்கலாம். இப்போ வந்து எல்லாருமே துணி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரினா அன்னன்னைக்கு அவங்க கையிலெல்லாம் வச்சுருவாங்க. அப்போ வந்து நம்ம கொடுத்த பொருள் வந்து பிரயோஜனமாக இருக்கும், பிரயோஜனமாக அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்காண்டி தான் இந்த இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேயா? அடுத்தது வந்து மஞ்சளில் வந்து இப்போ பச்சரிசி வச்சிட்டோம்ல, பச்சரிசியில் வந்து மஞ்சள் வந்து உருண்டை பிடிச்சி வைக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்தது அந்த இதான் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். பிடிக்க தெரியலைன்னா ஒன்றும் இல்லை, மஞ்சளை கொட்டி அதில் தண்ணி இல்லைன்னா பன்னீர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மணி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வச்சுருந்தோம் பார்த்திங்களா பச்சரிசி, அந்த பச்சரிசியில் வந்து பச்சரிசிக்கு நடுவில் வந்து இந்த உருண்டையை வச்சு, எதுக்கு இந்த உருண்டைனா நம்ம வீட்டில் வந்து அம்மன் வந்து ஒரு சில வீட்டில் வந்து ஆடி மாதத்தில் வந்து அம்மனை இது பண்ணி வீட்டுக்கு அழைச்சி சாமி கும்பிடுவாங்க. அந்த செம்பில் தண்ணி வச்சு உள்ளே வந்து தேவையான பொருள்லாம் போட்டு மேலே வந்து வேப்பிலையெல்லாம் வச்சு அதை அந்த மாதம் ஃபுல்லாக கும்பிட்றவங்களும் இருக்காங்க. இல்லை முதல் வெள்ளி போட்டு அடைச்சி 3ஆம் நாள் அந்த தண்ணியை வீடு பூரா தெளிச்சு விட்றவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் இப்போ வந்ததான்னு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் அதை யாரும் செய்ய மாட்டாங்க, அதனால் நான் அதை வந்து பண்ணலை. அந்த மாதிரி இல்லைங்க எங்கள் வீட்டிலலாம் வழக்கம் இல்லை, நான் வந்து புதுசாக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி வீட்டில் வந்து அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இந்த மாதிரி அம்மனா இதை நினச்சி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இதை வந்து இந்த பச்சரிசிக்கு நடுவில் வச்சு குங்குமம் எடுத்துக்கோங்க. குங்குமம் எடுத்து பொட்டு வச்சுக்கோங்க. குங்குமம் எடுத்து, அம்மா நீங்கள் எங்கள் வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும், எங்கள் வீட்டில் இருக்க கஷ்டம் எல்லாம் தீரணும், துன்பம் எல்லாம் போகணும், என் பிள்ளைக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும், என் பேரனுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும், என் வீட்டில் எல்லா கடன் பிரச்சனையும் தீரணும் அப்படின்னு சொல்லி இதை அம்மனா நினச்சி வழிபட்டு சாமி கும்பிட்டு இதை வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து சாமிக்கிட்ட வச்சுட்டு பூ இருக்குது பார்த்திங்களா, பூவில் நீங்கள் வந்து அபிராமி அந்தாதியும் சொல்லலாம், இல்லைனா அம்மன் போற்றிகள் இருக்கும்ல அந்த இதை வந்து 108 தடவை எடுத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே
அந்த குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிட்டும் சொல்லலாம். 108 தடவை குங்குமத்தை எடுத்து போட்டு அந்த வீடியோலாம் கேளுங்க, நான் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணி குங்கும அர்ச்சனை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். அது மாதிரி பூலையும் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த பூவை கொஞ்சம் நேரத்தில் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட்டி நீங்கள் தலையிலே வச்சுக்கலாம். குங்குமத்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் டெய்லியும் வந்து சாமி கும்பிட்டது காலையில் எழுந்துச்சு வைப்பீங்களே, அதுக்கு இந்த குங்குமத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா, இந்த மஞ்சளை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மஞ்சளை வந்து நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா என்ன செய்யலாம்னா, வீட்டில் வந்து யாருக்காண்டி இந்த பூஜை நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்களையோ, இல்லை நீங்கள் வந்து குளிக்கும்போது தண்ணியில் கலந்து குளிக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டை ஆம்பளையால் இருப்பாங்களே அவங்கள வந்து கையில் சும்மா கொஞ்சோன்னு வச்சு கை கழுவுற மாதிரி தேய்ச்சி அந்த மாதிரியும் கழுவலாம். இல்லைனா இந்த இதை கரைச்சி நீங்கள் குளிக்கவும் வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் பயன்படுத்தணும், அவ்வளோதான். சும்மா தண்ணியில் கரைச்சி வெளியே விடுறது அந்த மாதிரிலாம் விடக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மருதாணியும் சொல்லிவிட்டு நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. இந்த 108 இதில் வந்து நீங்கள் உங்களோட குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை தான் நீங்கள் வேண்டணும். குலதெய்வத்தை நம்ம கூட இருந்தால் தான் மித்த எல்லா சாமியும் நம்ம கூட இருப்பாங்க. உங்கள் குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வ பேரை சொல்லி போற்றி சொல்லுங்கள். உதாரணத்துக்கு பத்திரகாளி அம்மையா போற்றி, என் பத்திரகாளி போற்றி, பத்திரகாளி அம்மா போற்றி, அந்த மாதிரி சொல்லி 108 தடவை சொல்லி இந்த ஒரு இதுக்கு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது கூட சேர்ந்து நான் சாமி கும்பிட்டதே நான் உங்களுக்கு கடைசியாக நான் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நல்லது நடந்துச்சு, இங்கே சொன்னதை கேட்டு எங்கள் வீட்டில் நல்லது நடந்துச்சு, எங்கள் வீட்டில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைங்க மேற்கொண்டு இந்த மாதிரி இந்தந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைக்கு, உங்கள் வீடியோக்கு எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்கிறேன். எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி குபேர பூஜை எப்படி பண்ணணுன்றதை நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். குபேர பூஜையில் இருக்கிற பலன்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. நான் பண்ணிகிட்ருக்கேன், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.